வந்து ரொம்ப திங்ஸ் எல்லாமே ஃபேமஸாக இருக்கிற ஐக்கியா. நம்ம இந்த சைனாவில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கும். அப்படியா பாங்களோ பேர்ட்ஸ்லாம் வராதோ? ஸோ சைனாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்மளுடைய பெட்ரூமு இல்லை இந்த ஒர்க்கிங் பிளேஸு எதை கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வச்சு 1380 RMB எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 லட்சங்க எல்லாமே நம்ம ஊர் காசுக்கு. ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, அது வந்து நீங்கள் கமர்ஷியலாக உங்களுடைய தொழிலாக பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான செட்டப் இது. பண்ணுற ஹேபிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு பார் செட்டப்பு வீட்டுக்குள்ளேயே பண்ணுறது. எல்லோரும் ஹாயாக படுத்திருக்காங்க. எல்லாமே வந்துடும். கிச்சன் எப்படி இருக்கு ராஜி? ரெஸ்ட் ரூம் தான். இதோட செட்டப் பாருங்கள். வந்து கிட்ஸுக்கான ரூம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற ஐட்டம்ஸு. ஐக்கியார் வரும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது இந்த மாதிரி எனக்கு தோணுது. ஜாக்ஸ்பேர் சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த சோஃபாவில் வந்து நம்ம உட்காந்தானா கால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செட்டப் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு அனுபவிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பொருளை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இல்லை ஆர்டர் பண்ணலாம். வீட்டில் இல்லை, கிச்சன்லேயே இருக்கலாம். ஸோ போர்ட்லேயே இருக்குது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு பாருங்கள். படுத்து அங்கே போய் வச்சு நல்லா அனுபவிச்சுட்டு. வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்கு தெரியாது, நம்ம சைனாவில் ஜிண்டாவுன்ற சிட்டியில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போய் வரோன்னா வந்து ஃபர்னிச்சர் வந்து ரொம்ப திங்ஸ் எல்லாமே ஃபேமஸாக இருக்கிற ஐக்கியா. நம்ம இந்தியாவிலே இருக்குது, பட் சைனாவில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைனிங்கு, அப்புறம் வந்து பெட் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறீங்களா இருக்கும். ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஏதாவது செட்டப் பண்ணணும், ஏதாவது வீடு ஏதாவது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பெட்ரூம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரெயினில் தான் போக போகிறோம். செம்ம வெயிலுங்க பாருங்கள், வெயில் எப்படி அடிக்குதுன்னு. மேபி 2 மாதத்துக்கு வெயில் இருக்கும். அப்படியா? ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ராக் எப்படி இருக்கு பாருங்க. ட்ராக்ல அப்படியே செம்ம கிளீனா இருக்கும் பாருங்க. பேப்பர் எதுவுமே இருக்காது. பேர்ட்ஸ் எதுவுமே இல்லைங்க. இங்கே கக்கா போகிறது எல்லாமே இருக்காது. பேர்ட்ஸ் கூட இல்லை ராஜி. நம்ம ஊர்லாம் ப்ரா எல்லாமே இருக்கும்ல, ஃபுல்லாக எதுவுமே இல்லை பாருங்கள். செம்ம க்ளீனாக இருக்குது. பேர்ட்ஸ்லாம் ஒருவேளை இது வச்சுருப்பாங்களோ? பேர்ட்ஸ்லாம் வராதோ? நம்ம ஊர் மெட்ரோலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பறவைலாம் அப்படியே கக்கா போயிட்டே இருக்கும்ல, எதுவுமே இருக்காது. மேபி பேர்ட்ஸ் உள்ளே வராத அளவுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. எக்ஸைட் ஆயாச்சு பாருங்க. ஐக்கியார் வந்தாச்சு. செம்ம கும்பலாக இருக்குது வேறு. இதான் ஐக்கியார். உள்ளே போகலாமா? ஸோ சைனாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கார் இதை வச்சுருக்காங்க. கார் மாதிரியே இருக்குங்க, ஆனால் உள்ள ஒரு ரிசப்ஷன் இது. ஐக்கியாருக்கு முன்னாடி உள்ளே போகலாம். ஹலோ, முன்னாடி வந்துட்டீங்களா? ஓகே, ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ரொம்ப பெருசாக இருக்குங்க, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இது வந்து சின்னதாக ஒரு நம்மளுடைய பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு, இந்த லைட்டு, அப்புறம் மேலே இருக்கிற லைட் செட்டப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேபிள், அதுக்கு இங்கேயும் லைட் செட்டப் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த லைட்டு ப்ளஸ் வந்து இந்த ட்ரா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த இதெல்லாம் வைப்பாங்கல்ல, கப்போர்டு இருக்குல்ல, அந்த கப்போர்டு எல்லாமே சேர்த்து 3999 RMB, 43,000 44,000 வரும் நம்ம ஊர் காசுக்கு. நல்லா தான் இருக்குது. மேலேயும் செட்டப் பாருங்கள்.
பாருங்க. ஆமாம், இது பாருங்க, இது ஒரு பெட்ரூம் செட்டப் தான். உட்காரு ராஜி, படு ராஜி, இல்லைண்ணா படுத்து பாரு பெட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பெட்டு ஒன்று இருக்குது, கூட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டேபிள், இது லைட் செட்டப், இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ராஜி? இதில் ரேட்டே போடலையே, ஆனால் செப்பரேட்டாக போட்டிருக்காங்க இந்த ரேட்டு. இதில் வந்து செலக்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் போல். இந்த பெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 299 தான். பெட் 299 வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3500 வரும். சரி, தூங்கிட்டு வர்றீங்களா மொய்தா? இங்கே பாருங்கள், ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு. நார்மலாக வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸு இல்லை இந்த ஒர்க்கிங் பிளேஸு எதை கூட வச்சுக்கலாம். சின்ன வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், டேபிள் இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு நம்ம டீ டேபிள் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சோஃபா செட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. இது வந்து லாகரு, இது கம்மி கம்ப்யூட்டரு, டம்மி. ஸோ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இப்படி செட்டப்பு எல்லாமே இருக்குது. லைட்டிங் செட்டப் எல்லாமே வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரேக் ஒன்று வந்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட்டப் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 2499 ஆரம்பி. ஸோ நம்ம ஊர் காசுக்கு நியர்லி ஒரு 29,000 வரும். கிச்சன் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு சின்ன கிச்சனு. இது ஒரு சின்ன ஒரு சைனீஸ் குக் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் கிச்சன் செட்டப் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கிச்சனு. இங்கே யூஸ்ஃபுல்லாக வந்து கிச்சன் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இதிலே எல்லா செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பாக்ஸ், சிங்க்ல யூஸ் பண்ணுற ட்ரை பண்ணுற வெசல்ஸ் இதெல்லாம் ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கப்போர்டு இருக்குது, அதுக்குள்ளே திங்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்க கப்போர்டு, இங்கே பாருங்க ஃபுல்லாக கப்போர்டு. இது அதுக்குள்ளே வெசல்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணுறது. மேலே வந்து லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட் செட்டப்பும் நல்லா இருக்குது. டைரக்ஷன் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மேலேயும் வந்து லைட்டு தான், 2 லைட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே செட்டப் சேர்த்து எவ்வளோ தெரியுங்களா? எங்கே மணி போட்டிருக்கு? இங்கே இருக்குது. இது கப்போர்டு. அதான் ட்ரா எங்கே ஃபுல்லாக சேர்த்துக்கு மணி எங்கே போட்டிருக்கு? இது எல்லாம் இந்த செட்டப் எல்லாம் சேர்த்து 6380 ஆர்எம்பி, 75,000 ரூபா வரும். அரௌண்டு நம்ம வரைக்கும் 75,000 ரூபா. ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது, பரவாயில்லையா? இதாங்க கிச்சனுக்கு செட்டப்பு பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, லைட்டிங் எல்லாமே. சரி வா, அடுத்தது போகலாம். ஓ இங்கே ஒரு ஹால் செட்டப் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு லிவிங் ஹால், அது சும்மா நார்மலாக ஒரு ஃபேமிலியோட சேர்ந்துட்டு அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி டிவி பார்க்குறதுக்கான ஒரு செட்டப்பு. அது பாருங்களேன், இது எல்லாமே லைட்டிங் செட்டப்பு எல்லாமே சேர்த்துருக்கு. அங்கே வர புக் அல்லா மாதிரி ஒன்று இருக்குது, புக் செல்ஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது டைனிங் டேபிள், குட்டியாக வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. அங்கே இருக்குது பாருங்கள் வாஷ் பேஷன், குட்டியாக ஒரு வாஷ் பேஷன் ஒன்று. அது வந்து கப்போர்டு, வெசல்ஸ் வைக்கிற கப்போர்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டிங் இருக்குது. சோஃபா, அதோட சேர்த்து ஒரு சோஃபா ஒன்று. இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ராஜி அமௌண்ட் போட்டிருக்கு? இதெல்லாம் சேர்த்து ஒரு 2.5 லட்சங்க எல்லாமே நம்ம ஊர் காசுக்கு. எல்லாமே இருக்குது. டைனிங் ப்ளஸ் லிவிங் ரூம் செட்டப் எல்லாமே சொல்லுங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி வாங்க அடுத்ததுக்கு போகலாம். அப்படியா? டிராயிங் ரூம் அது. ஸோ ஒரு இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, அது வந்து நீங்கள் கமர்ஷியலாக உங்களுடைய தொழிலாக பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான செட்டப் இது.
பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் பெயிண்டோடைய ப்ரெஷ்ஷு, பெயிண்டோடைய ட்ராயிங்கோடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது என்னது பேலட்டா? கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே. ஸோ கம்ப்ளீட் செட்டப் இது ஃபுல்லாமே. ப்ரெஷ் வைக்கிறதுக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2500 RMB. 2500 RMBனா நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 30,000 வரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட்டு, ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு பார் செட்டப்பு வீட்டுக்குள்ளேயே பண்ணுறதுக்கு ஒரு பார் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து என்னது ராஜி? இந்த மாதிரி ஒயினே இருக்குது ராஜி, குடிக்கிறியா? டம்மி ஒயின், டம்மு ஒயின் பாட்டில் வச்சுருக்காங்க. எம்டி. அதான் இது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கான இது பார் செட்டப் பாருங்கள். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இது ஒயின் பீர் பாட்டில்ஸ் வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. லைட் செட்டப்பே சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டிங் வந்து டிம்மாக நல்லா வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற அந்த ஒரு என்வாயர்மெண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த ரூமை. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1440 RMB. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 92,000 வருது, 92,000 ரூபா வருது இந்த செட்டப்பு நீங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது ஃபுல்லாகவே வந்து எல்லா ரூம்லேயும் படுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லிவிங் ஹால். எல்லாமே வந்து உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லோரும் ஹாயாக படுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹாலு ப்ளஸ் கிச்சன் டாய்லெட்டு 3 சேர்ந்து ஒரு செட்டப்பு பாருங்கள். நான் உள்ளே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிச்சன் காமிச்சிட்றேன். கிச்சனுக்குள்ளே ராஜி இருக்காங்க. அப்படியா, நல்லா இருக்கா? ஓவனுக்கு டேபிள் எல்லாமே பாருங்கள். டம்மி வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே டம்மி வச்சுருக்காங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு, அப்புறம் வந்து ஒரு வாஷ் பேஷனு, டேபிள், அதுக்கப்புறம் வந்து கப்போர்டு, அப்புறம் வந்து ஃபீம் ஹூடு குக்கிங்கு, கப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. இது இருக்குது இல்லையா, இது கிச்சன் செட்டப்பு. மேலே லைட்டிங்லாம் வந்துடும், எல்லாமே வந்துடும். கிச்சன் எப்படி இருக்கு ராஜி? சரி. ஸோ இப்படியே வந்து கிச்சன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா சின்ன டைனிங் டேபிள் ஒன்று. இதில் வந்து நம்மளுடைய வாட்டர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸு, ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா டாய்லெட். ஆமாம், ரெஸ்ட் ரூம், குட்டீஸ் ரெஸ்ட் ரூம் தான். இதோட செட்டப் பாருங்கள். ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து டேபிள், அந்த நம்மளுடைய ஷாம்பு ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து இங்கே ஒரு ரேக் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து தவுல் எல்லாமே வச்சுக்கலாம். வாஷ் பேஷன்லேயும் அந்த ட்ரா இருக்கும். கிச்சன் அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். ஷவரிங்க்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் போட்டு தந்துடுவாங்க. எல்லாமே செட்டப் அப்படியே வச்சுருக்காங்க. எல்லாமே டம்மி வச்சுருக்காங்க பாருராஜி. ஷாம்பு கூட பாருங்கள், டம்மி ஷாம்பு வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்க்குறக்கு ஒரு வீடு மாதிரியே இருக்குது. ஓகே, இது முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே வாராஜி அப்படியே வந்தீங்கன்னா இது ஹால். கிச்சனோட பக்கத்தில் ஹால். சின்ன வீட்ல எப்படி வந்து செட்டப் பண்ணலாங்க. ஹால், டைனிங் ஸ்பேஸ், கிச்சன் 3மே. அதுக்கப்புறம் வந்து இதில் சோஃபா இருக்குது, அதுக்கப்புறம் புக் செல்ஃப் இருக்குது, அந்த டிவி செல்ஃபு, பக்கத்தில் வந்து ஷோகேஸ்க்கு வைக்கிற கிளாஸ், டீ டேபிள் இருக்குது பாருங்கள். அது கீழே ஸ்டோரேஜ் இருக்குது, பில்லோ மேலே வச்சுக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். இது இருக்குது, சூப்பராக இருக்குது எல்லாமே. அது வந்து அது கிச்சன், பக்கத்தில் பாத்ரூமு, இது லிவிங் ரூமு. ஓகே, இது வந்து கிட்ஸுக்கான ரூம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற ஐட்டம்ஸு பாருங்கள். கிட்ஸ் பெட்டு,
குழந்தைங்களுக்கான பெட்டு அப்படியே பாருங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கான ஸ்டடி ரூமு, இதுவும் குழந்தைங்களுக்கான இது தான் பாருங்கள். குழந்தைங்களுக்கான இந்த பெட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒரு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 699 RMB. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 8,000 ரூபா கிட்ட வரும். எப்பா இது ஃபுல்லாக குழந்தைங்க டாய்ஸு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களாம் உங்களை சும்மா விடாது, பில்லை சும்மா தீட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கடைக்கெலாம் இங்கே ஐக்கியார் வரும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் குழந்தை வச்சுருந்தீங்கன்னா. குழந்தைக்கான ஒரு ரூம் இது செட்டப்பு உள்ளே காமிக்கிற பாருங்க. உள்ளே என்ட்ரானவனே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் வித் லைட்டோட, அப்படியே வந்து புக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான அலமாரை எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைக்கான ஒரு பெட்டு, ஏதோ கப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தை ட்ரெஸ் வச்சுக்கிற கப்போர்டு கம்ப்ளீட்டாக அந்த குழந்தை வந்து தனக்கு தேவையானது எல்லாமே இதிலே வச்சுக்கிறதுக்கான வருது. மேலே லைட்டு செட்டப் எல்லாமே இருக்குது. இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 4,000 யுவான், 4,040 யுவான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 44,000 ரூபா வரும் இது கம்ப்ளீட் செட்டப்புக்கு. ரொம்ப பெருசுங்க, ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில இதாக மிஸ் ஆகிடலாம். பட் எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஐக்கியாரை பற்றி தெரியாது. பட் சைனாவில் ரீசனபிளாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அமௌண்ட்டு மணி எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இந்தியாவோட ரேட்டை பற்றி தெரியல. சப்போஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ப்ரைஸ்லாம் நீங்கள் வந்து இந்தியா கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதிகமாகவோ கம்மியாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து சைனாவில் நான் பார்த்த வந்து வித்தியாசமாக நான் என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே. ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரேட்டு. இப்போ வந்து ஒரு விளையாடுறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு. மோகிதா வந்து குழந்தைங்களை பார்த்தா விளையாட ஆரம்பிச்சிட்டா. பாருங்க, லாங்குவேஜ் தெரியாமல் கண்ணாப்பண்ணான்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. பாம்பு எப்பா பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இதை வச்சுட்டு வேறு தூங்கு வேறு செய்கிறாங்க. யானையா என்ன ராஜி, ஜாக் ஸ்பேரோ மாதிரி இருக்கையா? ஜாக் ஸ்பேரோவாப்பா? ஐயோ கடல் கொள்ளையர் வந்துட்டாங்க, ஓடுங்க. ஐயோ ஐயோ, இங்கே பாருங்க மோய்தான். கேமரா பார்த்தோன்னா சைனீஸ் ரொம்ப பயப்படுவாங்க. அதுவும் ஃபாரினர் வந்து கேமரா எடுத்துக்கிட்டு வந்தாருன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரே ஓட்டம் தான். அப்படியே ஓடிடுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஸோ சோஃபாவில் வந்து உட்காந்து உருண்டு பரண்டு படுத்துட்டு போயிடுவாங்க போல். இந்த சோஃபாவில் வந்து நம்ம உட்காந்தானா கால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். அந்த பட்டன் அமுத்துனா போதும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியா ஆட்டோமேட்டிக்காக தூக்குமா? பட்டன்ஸ் வச்சுருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் போல். பவர் கனெக்ஷனா ஃபுல்லாக உள்ள? பவர் தான் கனெக்டட். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி. அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி டேபிளு, அதுக்கப்புறம் ரேக்கு, இந்த மாதிரி புக்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரேக்கு, எல்லாமே லைட்டிங்லாம் இருக்குது. எல்லாத்துக்கு இந்த ரூமுக்கு தேவையான லைட்டிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எல்லாமே ஒரு 2 சேர்ஸு, அப்புறம் கப்போர்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மொத்தமாக டோட்டல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1699 யுவான் RMB. ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டப் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 19,000 ரூபா வருது. பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் ஐட்டம்ஸ் கம்மியாக இருக்குது, பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்டடீஸ் டேபிள்.
சின்னதாக வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செட்டப் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ அவங்க உட்காந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 999, அதாவது ஒரு நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 11,000 ரூபா. இது ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸ்க்கு நம்மளுக்கு தேவையான சேர்ஸு. இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேர்ஸ்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து இந்த சேர் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பாருங்கள், 2499 ஆரம்பி. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா வருதுங்க. நம்ம ஊர் காசுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு ஆஃபீஸ் செட்டப் தான், கம்ப்ளீட் ஆஃபீஸ் செட்டப்பு. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, டேபிள் லைட்டோடு சேர்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. என்னதான் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கான செட்டப்பும் இந்த இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி எங்கேயுமே ஆள் இல்லை. நீங்களே பார்த்து நீங்களே படுத்து உருண்டு நீங்களே உட்காந்து பார்த்து நீங்களே படுத்து உருண்டு அனுபவித்து உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து அனுபவிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பொருளை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஆர்டர் பண்ணாமலும் போகலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கவுண்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவுண்டருக்கு ஏற்ற மாதிரி கவுண்டரில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. பாருங்கள், இதான் கவுண்டர். இது ஃபுல்லாகவே டைனிங்ண்ணே. இந்த மாதிரி டைனிங்கில் உட்காந்து பெட்டில் படுத்துட்டு டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அனுபவிச்சுட்டு நீங்கள் பொருளை ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருக்க மாட்டாங்க இங்கே. இது செம்ம மாசாக இருக்குங்க, கிளாசிக்காக இருக்குது. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு, ஒரு கம்ப்ளீட் ஒரு கிச்சன் ப்ளஸ் வித் ட்ரிங்க்ஸோட ராஜி பாருங்கள். இது ஃபுல்லாக இந்த கிச்சனோட ப்ளஸ் இது ஃபுல்லாக கிச்சன். அந்த கப்போர்டு பாருங்கள், வீட்டில் இல்லை கிச்சன்லேயே இருக்கலாம். இது மாதிரி கிச்சன் கிடச்சுன்னா ராஜி வந்து கிச்சன்லேயே இருப்பாங்களாம். ஸோ கப்போர்டுலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் கப்போர்டுலாம் பாருங்கள். ஸோ ஓவன்லாம் உங்களுக்கு வந்து இதுலேயே வந்துடும், எல்லாமே அட்டாச்சாக. கப்போர்ட்லேயே அட்டாச்சாக வந்துடும் எல்லாமே. ஃப்ரிட்ஜு வந்து உங்களுக்கு கப்போர்ட்லேயே வந்துடும். அதே மாதிரி ஓவனு எல்லாமே இதுலேயே. இது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு கிச்சன் பக்கத்துலேயே ட்ரிங்க்ஸு ப்ளஸ் வந்து சிங்க்கு, லைட்டிங்கு கலரு எல்லாமே வித்தியாசமாக நல்லா இருக்குது ஆக்சுவலி. அங்கே பாருங்கள், அங்கே ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸ் ஒயின் செட்டப், ஒயின் பாட்டில்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அதோடைய ட்ரிங்க்ஸ் கிளாஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. அது பக்கத்துலேயே டேபிள் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பாருங்கள், 26,727. இது கிட்டத்தட்ட 3,10,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. ஆனால் கிச்சன் வந்து இது எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, அது இந்த இருக்குது பாரு, எல்லாமே இந்த ரேக்கு ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே வந்து கப்போர்ட்லேயே இருக்குது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு பாருங்கள், ஃப்ரிட்ஜு ஓவனு எல்லாமே வந்து கப்போர்ட்லேயே அட்டாச்டு. செம்மையாக இருக்குது. இதுதான் எனக்கு பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி படுத்து அங்கே போய் வச்சு நல்லா அனுபவிச்சுட்டு நல்லா டைனிங் சாப்பிடலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். நல்லா டைனிங் ஓவரில் உட்காந்து சாப்பிட்டு சேரில் எல்லாம் உட்காந்துட்டு பெட்ரூமில் நல்லா படுத்துட்டு அனுபவிச்சு பிடிச்சிருந்து வாங்கிக்கலாம். வாங்கலைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ப்ளஸ் நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே செட்டப்பில் இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு 100% நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்கள் வீட்டில் அப்படியே கிடைக்கும். இது இங்கே என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் எங்கள் கூட சைனாவில் ட்ராவல் பண்ண முடியும். நீங்களும் அப்போ தான் எங்கள் வந்து கனெக்டாக இருக்க முடியும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஷேர் எல்லாத்தையும் தட்டி விட்டு போங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நாங்கள் சரி பண்ணிடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் விடைபெறுகிறது உங்கள் முரிதா, ராஜி, பரத். ஓகே, see you bye in the next video. தமிழ் குடியாய் ஒன்றிணைவோம். subscribe. ஓகே.